வணக்கம். இந்திய பங்குச்சந்தை இந்த வார்த்தையை கேட்டாலே பல பேருக்கு தலை சுத்தும். ஆனா கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நாம அதை பத்தின எல்லா குழப்பத்தையும் நீக்கி ரொம்ப சிம்பிளா அதோட அடிப்படைகளை புரிஞ்சிக்க போறோம். வாங்க உள்ள போலாம். தினமும் நியூஸ்ல இதைத்தானே கேக்குறோம். சென்செக்ஸ் மேல போகுது, நிஃப்டி கீழே வருதுன்னு ஒரே பேச்சா இருக்கும். என்னடா இது ஒண்ணுமே புரியலையேன்னு நிறைய பேருக்கு தோணும். ஆனா நம்புங்க, இது நிஜமாவே ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். ஆமாங்க, ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட். இந்த ஒரே ஒரு உதாரணம் போதும் பங்கு சந்தையோட முழு அமைப்பையும் நீங்க சுலபமா புரிஞ்சுக்கலாம். சரி, அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வருவோமா? முதல்ல ஷாப்பிங் பண்ணணும்னா ஒரு கடை வேணும் இல்லையா? அதே மாதிரி தான் பங்குகளை வாங்கவும் விற்கவும் நமக்கு சில இடங்கள் தேவை. அந்த இடங்களை தான் நாம பங்குச் சந்தைகள், அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்றோம். இந்தியால 2 முக்கியமான சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு பிஎஸ்சி, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதை நம்ம தெரு முக்கில் இருக்கிற ரொம்ப வருஷமா நமக்கு தெரிஞ்ச ஒரு பழமையான அண்ணாச்சி கடை மாதிரி நினைச்சுக்கலாம். இன்னொன்னு என்எஸ்சி, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது ஒரு பெரிய பளபளப்பான நவீன ஹைப்பர் மார்க்கெட் மாதிரி. இந்த பிஎஸ்சி சும்மால ஆசியாவிலேயே ரொம்ப பழமையானது. யோசிச்சு பாருங்க, 1875லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க 5000க்கும் மேற்பட்ட கம்பெனிங்க இருக்கு. குறிப்பா நிறைய சின்ன சின்ன கம்பெனிகளோட பங்குகளை நீங்க இங்க மட்டும்தான் வாங்க முடியும். இப்போ என்எஸ்சிக்கு வருவோம். வியாபார அளவை பாத்தீங்கன்னா இந்தியால இதுதான் நம்பர் 1. இது முழுக்க முழுக்க ஒரு டிஜிட்டல் சந்தை. அதனால பங்குகளை வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் இங்க ரொம்ப அதிகமா இருப்பாங்க. ரிலையன்ஸ், டிசிஎஸ் மாதிரி பெரிய தலைங்கள்லாம் இந்த 2 சூப்பர் மார்க்கெட்லயுமே இருப்பாங்க. சரி, சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தாச்சு. இப்போ மொத்தமா கடையில எல்லா பொருளோட விலையும் ஏறி இருக்கா இல்ல இறங்கி இருக்கான்னு ஒரே அடியா எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த மதிப்பீட்டு பலகைகள், அதாவது இண்டெக்ஸ் இருக்கு. ஏன்னா ஆயிரக்கணக்கான கம்பெனிகளோட விலை நிலவரத்தை நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுக்கு பதிலா அந்த சந்தையில இருக்கிற டாப் கம்பெனிகள்ல சிலதை மட்டும் எடுத்து அதோட செயல்பாட்டை வச்சு மொத்த சந்தையோட போக்கையும் கணிக்கிறோம். இந்த மாதிரிக்கு பேர் தான் இண்டெக்ஸ். முதல்ல சென்செக்ஸ். இது நம்ம பழமையான பிஎஸ்சி சூப்பர் மார்க்கெட்டோட மதிப்பீட்டு பலகை. இதே அந்த சந்தையில இருக்கிற டாப் 30 பெரிய கம்பெனிகளோட செயல்பாட்டை மட்டும் கண்காணிக்கும். அடுத்தது நிஃப்டி 50. இது நம்ம நவீன என்எஸ்சி ஹைப்பர் மார்க்கெட்டோட மதிப்பீட்டு பலகை. பேர்ல இருக்கு பாருங்க, இது அந்த சந்தையில இருக்கிற டாப் 50 கம்பெனிகளோட செயல்பாட்டை கண்காணிக்கும். இதுல பாருங்க, சென்செக்ஸ் வெறும் 30 பங்குகளை மட்டும் வச்சு சந்தையோட நாடி துடிப்ப ஒரு குயிக் செக் மாதிரி பண்ணும். ஆனா நிஃப்டி 50 அதிக பங்குகளை வச்சு இந்திய பொருளாதாரத்தை பத்தி ஒரு பெரிய பரந்த பார்வையை கொடுக்குது. இதனாலதான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பெரும்பாலும் நிஃப்டியை தான் ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. சரி, சூப்பர் மார்க்கெட்ல ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி செக்ஷன் இருக்கும் இல்லையா? காய்கறி, மளிகை சாமான், வீட்டு உபயோக பொருட்கள்னு தனித்தனி அடுக்குகள்ல பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் பங்குச் சந்தையிலையும் ஒரே மாதிரி தொழில் பண்ற கம்பெனிகளை தனித்தனி துறைகளா பிரிச்சிருக்காங்க. இந்த வரைபடத்தை பாருங்களேன். நிஃப்டில எந்த துறைக்கு எவ்வளவு முக்கியத்துவம்னு இது தெளிவா காட்டுது. அடேங்கப்பா, நிதி சேவைகள், அதாவது பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனிங்க மட்டும் 35% இடத்த பிடிச்சிருக்கு. அதாவது சந்தையோட மொத்த பலத்துல 1/3 பங்கு இவங்க கையில தான் இருக்கு. இந்த நிதி சேவைகள் துறை தான் மார்க்கெட்டோட முதுகெலும்பு. HDFC வங்கி, ICICI வங்கி மாதிரி பெரிய தலைகள்லாம் இந்த செக்ஷன்ல தான் இருக்காங்க. இவங்க தடுமாறுனா மொத்த மார்க்கெட்டுமே ஆட்டங்கணும். அதனால இந்த துறை நல்லா இருந்தா தான் சந்தையும் பெரும்பாலும் நல்லா இருக்கும். அடுத்ததா ஐடி துறை. நம்ம டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிகள். இவங்களோட வருமானம் பெரும்பாலும் அமெரிக்கா, ஐரோப்பா மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து தான் வருது. அதனால உலக பொருளாதாரம் நல்லா இருந்தா இந்த துறையும் சிறப்பா செயல்படும். FMCG இது ஒரு சுவாரஸ்யமான துறை. இதுக்கு பேரு பாதுகாப்பு துறைன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இதுல இருக்கிறது எல்லாமே நாம தினமும் பயன்படுத்துற சோப்பு, பற்பசை, பிஸ்கெட் மாதிரி அத்தியாவசிய பொருட்கள். இந்த வரி எவ்வளோ அருமையா விளக்குது பாருங்க. பொருளாதாரம் மந்தமா இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, நாம இந்த பொருட்களை வாங்குறத நிறுத்தவே மாட்டோம் இல்லையா? அதனாலதான் HUL, நெஸ்லே மாதிரி கம்பெனிகளோட பங்குகள் எப்பவும் நிலையானதா கருதப்படுது. அப்போ மொத்தத்துல இப்போ உங்க கையில ஒரு தெளிவான புரிதல் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, பங்குச்சந்தைங்கிறது கடை, பிஎஸ்சி, என்எஸ்சி. விலை நிலவரத்தை சொல்ற ஸ்கோர் போர்டு தான் குறியீடுகள், சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி. கடைக்குள்ள இருக்கிற தனித்தனி செக்ஷன் தான் துறைகள், நிதி, ஐடி. அவ்வளவுதாங்க, சிம்பிள். இனிமே நீங்க செய்திகள்ல சென்செக்ஸ் ஏறுது, நிஃப்டி இறங்குதுன்னு கேட்டா அது வெறும் எண்கள் இல்ல. நம்ம நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்கு, பெரிய கம்பெனிகள் எப்படி செயல்படுதுன்னு சொல்ற ஒரு கதைன்னு உங்களுக்கு புரியும். இன்னைக்கு சந்தையோட நிலைமை உங்க அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.